15 பேர் குடிநீர் குடித்தே செத்து போயிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில். நம்ம தலைநகர் டெல்லியில இப்போ பாஜக மீண்டும் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தலைநகரை பிடிச்சிட்டோம். இங்கேயாவது குடிநீர்ல விஷம், அங்க சுவாசிக்கிற காத்துலயே விஷம், மாசு. அத பாஜக அமைச்சரே வந்து சொல்றாரு, என்னால டெல்லியில வந்து சீட்ல உட்காரவே முடியல, இருமலா வருதுன்னு சொல்லி. இந்த மாதிரி எந்த சிக்கலும் இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை இந்த என்டிஏ கூட்டணின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுராந்தகத்தில் பேசினார். அதிமுகவினுடைய சகோதரர்கள் வந்து அது என்னமா கூட்டணின்னு கேட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு நீங்க போய் ஓட்டு கேட்டு பாருங்க, அதிமுகவில் இருக்க அடிமட்ட தொண்டருக்கு தெரியவே தெரியாது. அதிமுக கூட்டணின்னு சொன்னாலாவது ஏதாவது நிமிந்து பார்ப்பாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாக்க நிமிந்தே பார்க்க மாட்டாங்க. அது என்டிஏ கூட்டணி, நான் டெமோக்ராட்டிக் கூட்டணி. அங்கு ஜனநாயகம் என்பது இல்லை. ஆகவேதான் இந்த என்டிஏ கூட்டணி மதுராந்தக பொதுக்கூட்டத்தில் ரொம்ப கனவுகளோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. பேச்சு வாக்கிலையாவது இவர் முதலமைச்சருங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை. அதிமுக அரசு அமைக்கும்னு சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை. என்டிஏ கவர்மெண்ட்னா பாவம், இந்த பாமர அதிமுக தொண்டருக்கு இது யாரோ ஒரு கூட்டணி போல இருக்குன்ட்டு போயிடுவார். அப்போ இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடியவர்கள் வந்து வேறுபாடுகள் கொள்கையில் இருக்கலாம், ஆனால் மக்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் நாங்க வந்து மக்கள் உரிமைக்காக அரசிடம் கோரிக்கை வைத்து போராடுகிறோம். அது சுயநலமாக உங்களுக்கு தெரிகிறது, வேறுபாடு அல்ல. அதுதான் ஜனநாயகம் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி பாஜக விமர்சனம் செய்ய முடியுமா? நீட்டு தேர்வை எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு அதிமுக தரப்புல இருந்து கேட்க முடியுமா நான் கேட்கிறேன். இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து 50% வரி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட $58 பில்லியன் மதிப்பில் வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஏங்க இந்த ட்ரம்ப் 50% வரி போட்டாருன்னு எடப்பாடி அவர்களை கேட்க சொல்லுங்க. ஆனா நாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். 50% வரி அமெரிக்க அரசு போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மாற்று சந்தையை தேட வேண்டும், மாற்று பொருளாதார நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதுகிறார். இடதுசாரி கட்சிகள் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தினோம். இதுதானே ஜனநாயகம். ஆகவேதான் எங்களுடைய கூட்டணியின் பெயரே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி.